மதுரை மாவட்டம் கே நகரில் ஆதார் அட்டையை கட்டணமின்றி புதுப்பிக்க கடும் வெயிலில் பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய அந்த நிரலை காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக சல்மான் இணைகிறார். பேசலாம். சல்மான், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். கடந்த 2016ஆம் ஆண்டு முதலாக இந்திய குடிமக்களுடைய ஆவணங்களில் ஒன்றாக ஆதார் கார்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வங்கி சேவை தொடங்கியாக அரசு நலத்திட்ட உதவிகள் பெறும் வரைக்கும் அதே போன்று ஒரு பொதுமக்களுடைய ஆவணங்கள் சரிபார்ப்பு என அனைத்து இடங்களிலுமே ஆதார் கார்டினுடைய அவசியம் என்பது இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆதார் சட்டப்படி 2016ஆம் ஆண்டு முதல் தொடங்கிய நிலையில் ஆதார் கார்டு எடுத்த நாள் முதலாக ஒவ்வொரு பயனாளிகளும் 10 ஆண்டுக்கு ஒரு முறையாக அந்த ஆதார் கார்டுகளை புதுப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே ஜூன் மாதம் வரைக்குமாக அந்த ஆதார் மையமானது ஒரு கால அவகாசம் கொடுத்திருந்தது. இந்த நிலையில் செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்குமாக இது போன்று இணையதளம் மூலமாகவும் அதே போன்று ஆதார் சேவை மையங்களின் மூலமாக ஆதார் கார்டுகளை புதுப்பித்துக் கொள்ளலாம், கட்டணமின்றி புதுப்பித்துக் கொள்ளலாம் எனவும் செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பின்பாக கட்டணம் 25 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரைக்குமாக கட்டணம் செலுத்தி ஒவ்வொரு ஆதார் கார்டு பயனாளிகளும் ஆதார் கார்டுகளை புதுப்பித்துக் கொள்ளலாம் என அறிவித்திருந்தது. இந்த நிலையில் செப்டம்பர் 14ஆம் தேதியோடு அந்த கட்டணமின்றி இலவசமாக அந்த புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் முடிவடையக்கூடிய நிலையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசு அலுவலகங்களில் உள்ள ஆதார் இ சேவை மையங்களில் ஆதார் மையங்கள் செயல்பாடு மந்தமாக இருப்பதன் காரணமாக தற்பொழுது மதுரை கே நகர் பகுதியில் உள்ள ஆதார் சேவை அதாவது நேரடியாக செயல்படக்கூடிய ஆதார் சேவை மையத்தின் அலுவலகத்தில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலை முதலாகவே குவிந்திருக்கிறார்கள். காலை 9 மணி முதலாக கடும் வெயிலில் நீண்ட நெடிய வரிசையில் சாலையோரங்களில் காத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏராளமான பள்ளி மாணவர்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்களும் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு போதிய நிழல் கூட இல்லாமல் நீண்ட நேரமாக வெயிலிலே காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அரசு அலுவலகங்களில் உள்ள இ சேவை மையங்களில் ஆதாரை கட்டணமின்றி புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. அதே போன்று மத்திய அரசானது இந்த ஆதாரை கட்டணமின்றி புதுப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் எனவும் அது குறித்தான விழிப்புணர்வுகளை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.